மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தமிழக அரசியல் களம் 2026 எலெக்ஷன் நெருங்கிட்டே இருக்கு. நமக்கு புதுசா ட்விஸ்ட்லாம் கொடுத்துனே இருக்குது. ட்விஸ்ட் கொடுத்துனே இருக்குன்னு கொடுத்துக்கணும். இப்போ புதுசா விஜய்க்கு ஒரு பிரமசதத்தை ஏவி இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சி கிழக்கிலும் பெரம்பூர் தொகுதியிலும் விஜய் அவர்கள் போட்டியிடறான்னு தெரியும். 2 இடங்களையும் அஃபிடவிட் தாக்கல் பண்ணார். அதுல சில பிரச்சனைகள் இருக்கு. இல்ல இது முறைகேடு பண்ணிட்டார் அப்படின்னு இப்போ ஒரு வழக்கு ஒன்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. யாருக்கு? அந்த வருமான வரித்துறைக்கு. இதெல்லாம் நீங்க செக் பண்ணி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுபோக தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு சென்னை வில்லிவாக்கம் அண்ணா நகர் ஏரியாவில் பெரிய ரவுசூன் விட்டுனுக்கிறாப்பல. அது பெரிய அளவில் இன்னைக்கு ஒரு ரோடு ஷோ போயிட்டு இருக்காரு. சொல்ல போனால் இன்னைக்கு முதல் முறையாக தலைவர் விஜய் அவர்கள் நடைப்பயணத்தில் போறாரு. இன்னைக்கு அதை முதல்ல பார்க்குறோம். நம்ம ஆசைப்பட்டதை தான் விஜய் அவர்களுமே ஆசைப்பட்ட அந்த இடத்துல முடியாமல் இருந்துச்சு. இன்னைக்கு தலைவர் மனுஷன் இறங்கி நடந்து போய் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு போயிருக்கிறாப்புல. அது ஒரு மஜா இருக்கு. செம்ம கூட்டம், அலைக்கடலான மக்கள் திரண்டிருக்கிறார்கள். அதை பற்றி முழு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் எங் தாத்தா. எங்களோட வீடியோக்களை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு எங்க சேனல். அதுக்கு பிறகு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் போட்டியிடுகிறார். 2 இடங்களையும் அஃபிடவிட் தாக்கல் பண்ணார். தெரியும், வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது சில பிரச்சனைகள் இருந்துச்சு, வயசு குறைபாடு இருந்துச்சு. அங்க அப்போ 51 போட்டுதான், 52 போட்டுதான், நிறைய பிரச்சனை இருந்துச்சு. மறுபடியுமே போய் தலைவர் விஜய் அவர்கள் 2மே சரி பண்ணிட்டு வந்தார். அதெல்லாம் முடிஞ்சது பிறகு இந்த விக்னேஷ் என்ற ஒரு நபர், சென்னையை சேர்ந்த ஒரு நபர், ஒரு வழக்கு ஒன்று தொடுத்திருந்தார். அதில் என்னன்னா, விஜய் அவர்கள் தன்னுடைய சொத்து மதிப்பை கம்மியாக காமிச்சிருக்கிறார். இரண்டாவது அஃபிடவிட்ல 2 வகையான சொத்துகள் இருக்கு. ஒன்று அசையும் சொத்துகள், ஒன்று அசையா சொத்துகள் இருக்கு. அந்த அசையா சொத்துல ஒரு 100 கோடி ரூபாய் முறைகேடு பண்ணி கம்மியாக காமிச்சிருக்கிறார். 2க்குமே நிறைய முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னு தாக்கல் பண்ணினார். இன்றைய ஒரு விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்குல விஜய் அவர்கள் இதுல முறைகேடு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு உயர் நீதிமன்றமே என்னன்னா, வருமான வரித்துறையினருக்கு ஒரு உத்தரவு ஒன்று போட்டிருக்கு. இதை நீங்க செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கு. அதாவது பெருசா பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. செக் பண்ணி சொல்லுங்க, நீங்க போயிட்டு செக் பண்ணுங்க. ஏன்டா இதை செக் பண்றது உயர் நீதிமன்றத்துடைய கடமை கிடையாது, அதோடைய வேலை கிடையாது. அதுக்கு தாக்கல் பண்றதுக்கு அதை செக் பண்றதுன்னு ஒரு தனி டீம் இருக்குன்னு. ஆனா பார்க்கும்போது நிறைய வேரியேஷன் வருது, முறைகேடு நடந்திருக்கு, நீங்க போய் செக் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கு. அதுல தலைவர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கிலும் பெரம்பூர் தொகுதியிலும் அவர் அஃபிடவிட் தாக்கல் பண்ணார்ல, அதை ஷார்ட்டா என்னன்னு பார்க்க போறோம். அதாவது கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் பெரம்பூர் தொகுதியில 115.13 கோடி ரூபாய் தான் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. நீங்க திருச்சி கிழக்குல பாத்தீங்கன்னா 220.15 கோடி ரூபாய் தாக்கல் பண்ணியிருக்கிறதாக கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கு. ஆனா நான் உங்களுக்கு சைடுல வேணா போடுறேன். அதுல சரியா விஜய் அவர்கள் 2 தொகுதியிலுமே ஒரே மாதிரியான அந்த கேஷ் அமௌண்ட், எவ்வளவு அசையா சொத்துகள் இருக்குது, அதாவது 220 கோடியே 15,62,010 ரூபா அப்படின்னு பெரம்பூர் தொகுதியிலும், அதே மாதிரி தான் திருச்சி கிழக்கிலையும் 220 கோடியே 15,62,010 ரூபா தான் எங்கள்கிட்ட இருக்கு. அப்படிங்கிறத 2மே இருக்கு, கையில பேப்பர் இருக்கு. ஆனா எதை பார்த்து இந்த நீதிமன்றம் சொன்னிச்சு? ஏற்கனவே இந்த செந்தில் என்ற நபர் விஜய்க்கு அந்த கரூர் விஷயம் போது புதுசா கொடுத்தாலும் இவர் ஒரு தலைவரே கிடையாது, அதே கிடையாது, இதே கிடையாது, இதெல்லாம் நீதிமன்றத்தோட வேலையா அப்படின்னு நம்ம அப்பயே கேள்வி கேட்டிருந்தோம். இதே மாதிரி தற்பொழுது நீதிமன்றம் இந்த இடத்துல ஒரு பார்த்துட்டு இது தவறா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஆனா அஃபிடவிட் கையில இருக்கு. 2லையுமே ஒரே அசையும் சொத்துக்கள் ஒரே மாதிரி இருக்குங்கிறது நமக்கே தெரியுது. இது உயர் நீதிமன்ற அதை ஜட்ஜுக்கு தெரியாம இருந்திருக்குமா? அவர் ஏன் இப்படி கொடுத்தார்? ஜஸ்ட் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, வருமான வரித்துறையினருக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது, நீங்க போயிட்டு செக் பண்ணி சொல்லுங்க, அவ்வளவுதான். அவங்க பார்த்துட்டு சரியா இருக்கு அப்படிதான் சொல்ல போறாங்க. அப்படி சொல்லிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை இதுல தவறு முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டால், தவறா பதிவு பட்டிருக்கு ஏன்னு கேட்டா சான்சஸ் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, வயசு 51, 52 அதுவே தவறாக தான் இருந்துச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவேளை இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, வின் பண்ணது பிறகு இப்போ எலெக்ஷன் நடக்கும், அதெல்லாம் பெரிய பிரச்சனை. இதை வச்சு விஜய் ஒரு தவறானவர், பாருங்க சொத்தை மறைச்சு காமிச்சிருக்கிறாருன்னு கொண்ட நரேட்டிவை செட் பண்ணுவாங்க. இன்னும் 2 நாள் தானே இருக்கு. அதெல்லாம் மக்கள் எவ்வளோ இஷ்யூகளை கடந்து வந்த மனுஷனுக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரா, இதெல்லாம் தூக்கிட்டு போறாங்களா? சரி, அதற்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டால் பல இடங்கள்ல நீங்கள் வெற்றி பெற்றது செல்லாது என்று நீதிமன்றங்களே அறிவிச்சிருக்கு. அதற்கு பிறகு விஜய் அவர்கள் மேல்முறையீடு செய்யலாம். அது பெரிய ப்ராசஸ் இருக்கு. இப்போ அதை கொண்டாந்து ஒரு நரேட்டிவை செட் பண்ணுவாங்க நம்ம கையில. அதாவது நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கணும், அசையா சொத்துகள் வேரியேஷன் இருக்குன்றது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அசையா சொத்துகள், அந்த அசையா சொத்துக்களோட லிஸ்ட்டே நம்ம கையில் இருக்குது. அஃபிடவிட் நம்ம தாக்கல் அதாவது டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுருக்கோம். இதில் என்ன வேரியேஷன் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. சரி விடுங்க. அதாவது தற்போது விஜய் அவர்களுக்கு இந்த எலெக்ஷனில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை வச்சு நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் வேணா அவங்க அரசியல் பணிகள் இருக்கிற இந்த 3 நாளில் அதெல்லாம் விஜய் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா எவ்வளோ பிரச்சனைனா அந்த மனுஷன் தாங்காப்பல, எவ்வளோ பரப்பிட்டாங்க, அதை அந்த மனுஷன் கண்டுக்கவும் இல்லை, யாருமே கண்டுக்கல. பெண்கள் விஷயத்து வரைக்கும் நீங்கள் தப்பாக சொல்லி காமிச்சிட்டீங்க. அதே பெண்கள் மக்கள் எவ்வளோ இன்னைக்கு வரைக்கும் ஆரவாரமாக பண்ணிட்டு இருக்காங்க தெரியும். இதெல்லாம் ஒரு விஷயம். அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். நல்லபடியாக எலெக்ஷன் நடக்கும். 2
தொகுதியிலுமே விஜய் அவர்கள் ஜெயிப்பார். அஃபிடவிட்டை செக் பண்ணிட்டு அவங்க வந்து சொல்ல போறாங்க. அது மேட்டர் முடிஞ்சு போச்சு. அதை பற்றி யாரும் பேச கவலைப்படாதீங்க. அதற்கு பிறகு தலைவர் விஜய் அவர்கள் இன்றைய சென்னை பிரச்சாரம் எப்படி இருந்தது? இன்னைக்கு வந்து வில்லிவாக்கம், அதற்கு பிறகு சென்னை இந்த திருவள்ளூர் ஃபுல்லாக சுற்றி வந்தாப்பல மனுஷன் இன்னைக்கு வேற லெவலில் சுற்றி வந்துக்கிறாப்பல. சொல்லப்போனால் அது ஒரு மணப்பெண் 2 பேரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கினதை எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் அந்த மணப்பெண்ணுடைய அண்ணன்கள் லிஸ்ட்டில் ஜோசப் விஜய் டிவிகே பிரசிடென்ட்னு போட்டு பத்திரிக்கை அடிச்சிருப்பா அந்த புள்ள. அதே மாதிரி அந்த மனுஷன் வந்துட்டாப்புல 2 பேரையும் வாழ்த்துக்கள் சொன்னார். அதுக்கு பிறகு மனுஷன் வந்து சோவா நடந்து போனதாக இருக்கட்டும், ஜாலியாக கத்தி சண்டை போட்டார். இன்னைக்கு தலைவன் வந்து ஃபன் முள்ள செம ஜாலி முள்ளகிறாரு. இன்னைக்கு தான் ஏதோ கோர்ட்டு கேஸுனானுங்க. என் தலைவனை பார்த்தியா வேற லெவலில் என்ஜாய் பண்ணிக்கிறாப்புல. அதுக்கு பிறகு ஒரு எம்ஜிஆர் சிலை கொடுத்தாங்க, அதை கிஸ் பண்ணதாக இருக்கட்டும். அதுக்கு பிறகு இன்னைக்கு தலைவன் இன்னைக்கு செம ஃபன்னாக மூளை இருந்துக்கிறாப்புல. இன்னைக்கு பெரிய கூட்டம் அலேகிட்டலாம் திரண்டு போகிறாங்க. ஃபுல்லாக ஒரு மக்கள் கூட்டமாக இருக்குது, திரளாக போகிறாங்க. பல கட்சிகள் வயிற்றுல புளியை கரைச்சிக்கிட்டு இருக்குன்னா இந்த கூட்டத்தை பார்த்தோம். இப்படிப்பட்ட கூட்டத்தை நீங்க இக்னோர் பண்ணவே முடியாது. எங்களை இக்னோர் பண்ணிட்டு உங்களால் ஆட்சி பண்ணவும் முடியாது, அரசியல் பண்ணவும் முடியாது. விஜய் என்ற ஒரு நபரை உங்களால் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல்வாதியாக மாறி நிற்கிறார். இந்த கூட்டம் சாதாரண கூட்டம் கிடையாது. இந்த கூட்டம் தான் அரசியல் மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு சென்னை கிரௌடும் காமிச்சிருக்கு. சொல்லப்போனால் நீங்கள் ஏற்கனவே தூத்துக்குடியில் இருந்த கிரௌடாக இருந்தாலும் சரி, சென்னையில் இருந்த கிரௌடாக இருந்தாலும் சரி, நெல்லையில் இருந்த கிரௌடாக இருந்தாலும் சரி, தலைமை எங்கே போனாலும் கிரௌட்லேயே மிதக்கிறார், மக்கள் அன்பில் திளைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். அதற்கு பிறகு ஆது அர்ஜுனாவை கூப்பிட்டு இது பண்ணது, அதற்கு பிறகு நடைபயணம். இந்த நடைபயணம் விஜய் அவர்கள் எப்பொழுதோ திட்டமிட்டிருந்தார். எப்போல்லாம் இந்த கரு ஸ்டாம்பேடுக்கெல்லாம் முன்னாடி இந்த ஜூன் ஜூலையில் விஜய் அவருடைய ஆசை என்னன்னா, நான் நடந்து போகணும், மக்கள்கிட்ட நடந்து மக்களோட மக்களாக பழகணும்னு தான் சொன்னாங்க. இங்கே வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? கூட்டத்தை பார்த்தியல போட்டு தாவராகிய பராண்டுறாகிய நம்ம என்னத்தை பண்ணுறது? தலைவர் விஜய் அவர்கள் வந்து எவ்வளோ ஆசை இருந்துச்சு. அதனால தான் சைக்கிள் பயணம் பண்ணலாம், சைக்கிள் பயணம் போனாப்புல. இன்னைக்கு ஒரு ஆசை, இன்னைக்கு மக்களோட மக்களாக நடந்து போனதையும் பார்த்தோம், மிக சிறப்பாக இருந்தது. இன்னைக்கு இந்த சங்கீதா விஜய் அவருடைய டிவோர்ஸ் கேஸ் ஜூன் 15ஆம் தேதி தள்ளி போட்டிருக்காங்க. நேற்று நம்ம பேசிக்கிட்டபடியே விஜய் அவர்கள் இன்னைக்கு போகலை. ஏற்கனவே வந்து அந்த சங்கீதா தரப்புல எதுவும் யாரும் வரலை. இதை மெயினாக பார்க்க வேண்டியதுன்னா, சங்கீதா தரப்புல இருந்து மட்டும்தான் விவாகரத்து அப்ளை பண்ணியிருக்கு. விஜய் தரப்புல இருந்தும் அப்ளை பண்ணல. 2 பேரும் அப்ளை பண்ணாதான் அவங்க கோர்ட்ல எடுத்து விவாதிப்பாங்க. ஒரு சைடில் அப்ளை பண்ணியிருந்தா சங்கீதா அவர்களை கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க. நீங்க வேண்டாம் விஜய் அவர்கள் கொடுக்க விரும்பல, நீங்க கன்வின்ஸ் ஆக அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு 2 மாதம் 6 மாதம் சேர்ந்து இருங்க, என்ன எதுனா அது பெரிய ப்ராசஸ்ன்னு வச்சிங்களேன். இந்த தந்திரிகாரம் போட்டுக்கிறான் 2 பேரும் லைவ்ல வராங்க அப்படின்ட்டு, ஐ மீன் லைவ் கான்ஃபரன்ஸில் வராங்க அப்படின்னு தான் போட்டுருந்தாங்க. இவங்க திரிக்கிறாங்க. நேற்று நைட்டே நிறைய மேட்டர்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம குணசேகரன் என்ன பண்ணிக்கிறாப்பலன்னா டைட்டிலெல்லாம் விடிய ரெடி பண்ணி வச்சுக்கிறாப்பல. 2 பேருமே வரல, கேன்சல் ஆகிட்டு வச்சுக்கலாம். தலைவர் நல்லா பிளான் பண்ணி இன்னைக்கு ஷோ போயிடுங்கிறாப்பல. சென்னை பக்கம் ஃபோக்கஸ் ஃபுல்லாக எங்கே இருக்குது? அவனுக்கு பெரிய விஷயம் என்னென்னா, எப்படியாவது அந்த விருதுநகரில் 23 பேர் இறந்து போனாங்களா, அதை மூடி மறைக்கணும்னு பார்த்தாங்க. இதை வச்சு மறைக்கணும்னு பார்த்தாங்க. தலைவர் வேறு ரூட் எடுத்துகிட்டு வேறு ரூட்டில் போயினுங்கிறாப்புல. அதை பற்றி யாரும் பேசலை. அந்த 23 பேர் இறந்து போயினாங்கல்ல, அதுவும் அரசோட குறைபாடு. சரியான ஒரு கட்டமைப்பு இல்லாமல் அந்த சிவகாசி தொழிற்சாலையெல்லாம் இருக்குது. விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையோடு சொல்லியிருக்கிறார், நாங்கள் வந்து அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தி தருவோம் அப்படின்னு. ஏன்டா நிறைய உயிர்கள் இறக்குறாங்கல்ல, காலகாலமாக நடந்துகிட்டே இருக்கா. ஒவ்வொரு வாட்டியும் அந்த சிவகாசியில் ஏரியாக்களில் எங்கேயாவது ஒரு குண்டு வெடிப்பு அந்த தொழிற்சாலையை வெடிக்கிறதோ, அதில் 10 பேர் 20 பேர் 23 பேர் செத்து போகிறது, குழந்தையெல்லாம் இறந்துருக்கு. அப்படிங்கும்போது மனசு வருத்தமாக இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு இருக்குது, கண்டிப்பாக கிடைக்கும். ஆகையால இந்த இஷ்யூ, இந்த சங்கீதா விஜயோடைய இந்த டிவோர்ஸ் இஷ்யூ தள்ளி போட்டிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்தா நல்லா இருக்குன்னு தோணுது. ஏனென்றால் எனக்கு இன்னைக்கு வந்து சங்கீதா தரப்புலேருந்தும் யாரும் ஆஜராகவில்லை அப்படின்ற நியூஸ் பார்க்கும்போது 2 பேரும் மியூச்சுவலாக பேசி இன்னைக்கு நீங்களும் போவாதீங்க நாங்களும் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மியூச்சுவலாக எடுத்துருப்பாங்களோன்னு மாதிரி அது தோணுது. ஏன்ட்டா ஒருத்தவங்க போயிட்டு இன்னொருத்தவங்க போகலனாலே பிரச்சனை. ஐ மீன் அவங்க சைடு ஃபர்ஸ்ட் டைம் ஆஜராகலை, விஜய் அவர்கள் மட்டும் ஆஜராகலை, சங்கீதா ஆஜராகி இருக்காங்க அப்படின்னா கூட ஃபர்ஸ்ட் டைம் பிரச்சனை இல்லை, அதுக்கு அடுத்த வாட்டி பிரச்சனை ஆகிட்டே இருக்குங்களேன். பட் 2 பேரும் போகலைங்கிறது 2 பேரும் மியூச்சுவலாக பேசி எடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது 2 பேரும் சேர்ந்து பேசி வாழுங்கப்பா, ஏதோ தப்பு தலைவன் தப்பு பண்ணி விட்டாப்புல, 2 திட்டிட்டு 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்த சந்தோஷம் தானே. இந்த ஊர் வாயிலெல்லாம் மெல்லு படாமல் இருக்கலாம்ல, சும்மா கிடக்கிற வாய்க்கு அவ்வளோ அள்ளி போட்ட மாதிரி அவன் 1000 பேசிக்கிட்டு இருக்கிறான். இந்த மீடியாக்கள்லாம் வேறு வழியே இல்லை, இதே போட்டு மென்னுக்கிட்டு இருக்காங்க. சரி விடுங்க. அதற்கு பிறகு சாட்டை துரைமுருகன் நேற்று அவருடைய வீடியோக்களை எனக்கு அனுப்பி இன்னைக்கு தலைவன் வந்து மாட்டிக்கிட்டாப்பல பேசிக்கிறாப்பல அப்படின்னு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. தலைவன் என்ன பேசிக்கிறாப்பலன்னா, நம்ம இத்தனை நாள் பேசிக்கிட்டு தான் பேசிக்கிறாப்பல. என்ன சொல்றாருன்னா கிளியரா, அதாவது இந்த நேரத்தில் விஜயை அடிக்க வேண்டியதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு நிறைய திமுக காரங்க எங்கள்கிட்ட பேசுறாங்க. நீங்க விஜய் அடிக்கிறது எனக்கு ரொம்ப புச்சுக்குது, சூப்பரா இருக்குது அப்படின்னு திமுக காரெல்லாம் சொல்றாங்களாம். அதனால இந்த வாட்டி திமுகலாம் இது எங்களுக்குள்ள பங்காளி சண்டை மாதிரி, நீங்கள் வந்து என்ன அடிப்பீங்க, நான் உங்களை அடிப்போம், இதெல்லாம் நமக்குள்ள பங்காளி சண்டைங்க, அதனால இந்த டைம் நீங்கள் வந்து விஜய் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் திமுக காரங்களே நமக்கு தான் வாக்கு செலுத்த போகிறாங்க, நாம் தமிழுக்கு வாக்கு செலுத்த போகிறாங்க
அப்படின்னு சாட்டை துரைமுருகன் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, சாட்டை துரைமுருகன் அவர்களை இத்தனை நாள் திமுக துரோகின்னு ஒரு கட்டமைச்சிங்க. நான் சீமான் அவர்களும் சாட்டை துரைமுருகனும் நம்மள்ட்ட அப்படிதான் கட்டமைச்சிருக்காங்க. நம்மள்ட்ட மீனிங் நாம் தமிழர் தம்பிகள்கிட்டயுமே கட்டமைச்சிருக்காங்க. அவங்க பேசும்போது நம்மள்ட்ட அந்த வீரியத்தை கொடுத்துட்டாங்க. திமுகங்கிறது நம்ம தமிழினத்தை அழித்த துரோகி, கருணாநிதி துரோகி அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. அண்ணனும் நம்பியும் பேசுவாங்கன்னா நாக்கில் தேன் வடிகிற மாதிரி சூப்பரா பேசுவாங்க. அதை நம்பிதான் இன்னைக்கு இத்தனை லட்சக்கணக்கான தம்பிகள். நான் என்ன கேட்கறேன்னா, இங்க வாங்க, நாம் தமிழ் கட்சி தம்பிகள்லாம் இங்க வாங்க. இத்தனை நாள் கம்பு சுத்தி நின்றீங்கல்ல, அதாவது இவங்க துரோகி அவங்க துரோகி. இப்போ உங்களோட கோல் மாறினதுக்கு என்ன காரணம்? இத்தனை நாள் துரோகியாக இருந்த அந்த திமுக இன்னைக்கு உங்களுக்கு நண்பனாக மாறி 2 பேரும் சேர்ந்து திமுக நாம் தமிழ் கட்சி சேர்ந்து விஜய் அடிக்கணும்னு ஓப்பனா இன்னைக்கு டிக்ளேர் பண்ணிட்டார் சாட்டை துரைமுருகன். நீங்க யாரு அப்படிங்கிறது இன்னைக்கு வெட்ட வெளிச்சத்து வந்துட்டுல. இதை நம்பி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான நபர்கள் தன்னோட வாழ்க்கையை இருந்துட்டு இன்னும் கிடக்குறாங்க. எனக்கு சீப்பா இருக்குது. ஏய் யாரா நீங்க எல்லாம் கொஞ்ச நாளும் அந்த மனநல மருத்துவமனையில் இத்தனை நாள் இருக்கிறீங்க, திரும்பி வரலாம்ல, நாங்களாம் வந்துக்கு இல்லையா? இந்த ராவணகுடியில நீங்க எப்படா வர போறீங்க? அவர்களை நம்பி இன்னைக்கு போறாங்க. 4% ஓட்டு இருக்கு, 5% ஓட்டு இருக்குன்னு நம்புற மாதிரியா இருக்கு. பாதி பேர் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, எங்க கட்சியை திரும்பி வந்துட்டாங்க. உங்களுக்கு பட்டை நாம சாத்தி விட்டு 3% 2% தான், 2% தாண்டவே கூடாது அந்த நிலைமையில இருக்கிறாங்க. முழுமையாக நாம் தமிழர் கட்சியும் சீமான் அவர்களும் அதற்கு பிறகு சாட்டை துரைமுருகன், இடும்பவனம் கார்த்தி எல்லாம் அம்பலப்பட்டு விட்டார்கள். அவர்கள் யார் என்று மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சாட்டை துரைமுருகனுடைய நேற்றைய பேச்சு பல தம்பிகள்கிட்ட கலக்கத்தை ஏற்படுத்தி பார்க்குறோம். அவங்களே அப்செட் ஆகி வாய் மூட்டு கம்மோன்னு இருக்கிறாங்க. கேள்வி கேட்டால் அமைதியாக இருக்கிறாங்க. டே உங்க சாட்டை அப்படி பேசிக்கிறாப்பலன்னு கேட்டால் அமைதியாக இருக்கிறானுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. கூடிய சீக்கிரத்தில் எல்லாம் வந்துடுவார்கள். அதற்கு பிறகு நம்ம பார்க்க வேண்டியது செல்வ பெருந்தகை வீட்டில் ஈடி ரைடு. இது கண்டிக்கத்தக்கது, இது ரொம்ப மோசம், இது சரியில்லை, இது ஜனநாயக படுகொலை அப்படின்னு யார் சொல்லிக்கிறாப்பல? யார் சொல்லிக்கிறான்னா ஸ்டாலினையா ட்வீட் போடுகிறாப்பல. அது என்ன விஷயம்னா, செல்வ பெருந்தகைக்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. அது எப்படி மனுஷன் பச்சையா போய் சேர்க்கிறாப்புல. ஈடியே என்ன சொல்லுதுன்னா, நாங்க யார் வீட்டிலையும் ரைடு பண்ணவே இல்லை, எலெக்ஷன் டைம்ல எந்த ஒரு வேட்பாளர் வீட்லையும் நாங்க ரைடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஓப்பனாக டிக்ளேர் பண்ணாங்க. அப்போ எதற்காக செல்வ பெருந்தகை எங்கள் வீட்டில் காலையிலேருந்து ஈடி ரைடு பண்ணிட்டு இருக்கு, ஏன்னா முடக்கி வச்சிருக்கு, இது ஜனநாயக படுகொலைன்னு ட்விட்டு போட்டு அறிவிச்சிட்டாப்புல. நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இதை நம்பின்னு தமிழ்நாடோட சிஎம் அப்படி இல்லை, டான் வந்துடும் அப்படி இல்லை. அவர் என்ன போட்டுக்கிறாப்பலன்னா, கரூர் விஷயத்துக்குலாம் 10 நிமிஷத்தில் ட்விட்டு போட்டாப்பல. ஆனால் கள்ளக்குறிச்சியில் 66 பேர் செத்து போனாங்கல்ல, அதுக்கு மனுஷன் ஆளே காணும். அது பிறகு ஏர் ஷோவில் 5 பேர் செத்து போனாங்கல்ல, அதுக்கு ஆளே காணும், ஓடிட்டாப்பல. ஓடிட்டாப்புல வச்சுக்கலாம். இப்போ திடீர்னு இதுக்கு ட்வீட் போட்டுருக்காப்புல, இது ஜனநாயக படுகொலை, இது மத்திய அரசு முடக்க பார்க்கறது செல்வ பெருந்தகை அப்படின்னு. ஈடியே என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் பண்ணவே இல்லையா, நாங்கள் யார்கிட்டையும் பண்ணக்கூடாதுயா, விதி இருக்கு, சட்டம் இருக்கிறது, எலெக்ஷன் டைம்ல அந்த கேண்டிடேட் வீட்டில் நாங்கள் ரைடு பண்ணக்கூடாதுன்னு. அப்புறம் எதுக்கு இந்த செல்வ பெருந்தகை இப்படி போட்டுருக்கல? போகிறதுக்கு போய் செல்வ பெருந்தகைக்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குல்ல. இப்போ அங்கே சுற்றி நிற்கிறாப்பல ராகுல் காந்தி, அதனால அந்த ஏரியா போகிறதுக்கு பயமா இருக்குன்னு தெரில. அண்ணாமலை ஒரு ட்வீட் போட்டுக்காப்புல, சின்ன முறை ஸ்கூல் போகும்போது என்ன பண்ணணும்னா, எனக்கு வயிற்று வலிக்குது, அம்மா எனக்கு வயிற்று வலிக்குதுமா அப்படின்ட்டு வீட்டில் வயிற்று பிடிச்சிட்டு படுத்துருவோம் சின்ன பிள்ளை. அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாப்புல. இதற்கு இந்த அளவுக்கு ஒரு நியூஸை ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதே மாதிரி அங்கே பார்க்குறான், கார்த்திக் சிதம்பரம் வீட்டில் 13 லட்சம் ரூபா பிடிச்சிட்டாங்க. அதாவது அவருடைய ஆஃபீஸில் 13 லட்ச ரூபா பிடிச்சிருக்காங்க. அவர் ஏதோ பணம் வச்சிருக்கிறார். எல்லா கேண்டிடேட் வீட்லையும் பணம் இருக்கும், ஏதோ கை செலவுக்குனாலும் இருக்காது, விடுங்களா, அது பணம் அப்ளை பண்ணவா ஏதோ பணம் இருக்குது, பறக்கும்படியே பிடிச்சிட்டாங்க. பிடிச்சா என்ன பண்ணணும்? அதுக்கான தகுந்த டாக்குமெண்ட் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிடுங்க, இதுக்காக வச்சிருக்கேங்க, இவ்வளவு செலவு இருக்குங்கன்னு ஏதோ சொல்லுங்களா. போயிட்டு போது அந்த பணம் 13 லட்ச ரூபா பெரிய மேட்டரா? அதை தூக்கிட்டு ஒரு நிர்வாகி ஓடிருக்காயா, அந்த நிர்வாகியை துரத்திக்கிட்டு பறக்கும்படை ஓடின்னு இருக்குது. 13 லட்ச ரூபாய் தூக்கிட்டு நிர்வாகி ஓட்டவனு கொட்ட இடத்துல போட்டுட்டாங்க. இந்த அவமானம் தேவையான நமக்கு. காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு கார்த்திக் சிதம்பரம் மாதிரி ஆட்கள்லாம் நல்லா விளக்கமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. விஜய் அவர்கள் அப்படி, விஜய் அவர்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. ஃபஸ்ட்டு உங்கள் கட்சியை பாரியா, நாளைக்கு இன்னைக்கு அநேகமாக செத்து பாட போன சூழ்நிலை இருக்குது. பால் ஊற்றி கொண்டு போட்டு எரிக்க வேண்டியது மட்டும் தானே. அது இன்னும் 2027 முடிஞ்சாலும் அதை முடிச்சுவாங்க. செல்வ பெருந்தகை பெரிய வேலையை பார்த்துருக்கிறாப்புல. அவர் தான் அதை ஸ்பை வச்சுக்கிறோம் நாங்கள். காங்கிரஸ் கட்சி ஒரு பையனும் அது செல்வ பெருந்தகை அந்த கட்சியை சிதைச்சிட்டு மறுபடியும் அந்த காங்கிரஸ் கட்சியெல்லாம் இப்போ தாவேக்காக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. வேறு பல இடங்களில் தாவேக்கா பல நிர்வாகிகள் தாவேக்காக்கு வேலை செஞ்சுருக்காங்க. காங்கிரஸ் நிர்வாகிகள்லாம் தாவேக்காக்கு வேலை செஞ்சுருக்கலாம். அந்த அளவுக்கு அந்த கட்சி இருக்குது. அடுத்ததாக பிரகாஷ் ராஜோடைய இன்டர்வியூ, சன் டிவியில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துக்கிறாப்பல. யாரும் இன்டர்வியூ எடுத்துக்கிறானா அது குணசேகரன் எடுத்துக்கிறாப்பல வச்சுக்கலாம். அவர் உங்களுக்கு தெரியும் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த குணசேகரனுக்கு இவர் பதில் அளிக்கிறார். பிரகாஷ் ராஜ் என்ன பதில் அளிக்கிறார்னா, அதாவது ஒரு ஓட்டுநருடைய பையனுக்கு, அதாவது விஜயுடைய ஓட்டுநர் ராஜேந்திரோட பையனுக்கு சீட்டு வழங்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு ஓட்டுநருக்குலாம் நீங்கள் சீட்டு கொடுக்கல, அவெல்லாம் துண்டு போட்டு முதலமைச்சர் ஆகிடுவான், சாரி எம்எல்ஏ ஆகிடுவான், அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு டிரைவருடைய பையன் எம்எல்ஏ ஆகக்கூடாதா? எப்போ நீ என்னையாண்டா நீங்கள் வச்சுருக்கீங்க? திராவிடம் 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 திராவிடம்
சமத்துவம், சமூக நீதி, எல்லாருக்கும் சமமா பார்ப்போம், எல்லாம் வாய்க்கிழியே பேசுறானுங்களா. வந்துட்டா இதுக்கெல்லாம் காரணம் விஜய் மட்டும்தான். இவருடைய இந்த திராவிட சித்தாந்தத்தை பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் சிதைச்சு விட்டது இன்னைக்கு விஜய் தான். தமிழ் தேசியத்தை பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் சிதைச்சு விட்டது யாரு? விஜய் தான். நீங்க போட்ட வேஷம் எல்லாத்தையும் ஒரு மனுஷன் களைச்சிட்டு சாதாரணமாக உட்காந்துக்கிறாப்படா. அவர் சும்மா யாராவது ஒரு பேரை அவர் சொன்ன அரசியல்ல அவர் வாயிலேருந்து வந்து ஒரே ஒரு வார்த்தை திமுக, ரெண்டாவது ஸ்டாலின், மூணாவது பிஜேபி, மோடி, இந்த 4 பேரை தவிர விஜய் என்ற மனிதன் வேற யாரா எதிர்கட்சியில் உள்ள சீமான் பேரை எடுத்திருக்கிறாரா, செல்வத் பெருந்தகை பேர் எடுத்திருக்கிறாரா, கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ளவங்க பேரை அவர் வாயால சொல்லியிருக்கிறாரா, இல்லை வேற ஏதாவது ஒரு கட்சி, விசிக்க மாம்பழ கட்சி ஒன்று இருக்குதாப்பா, பாமக, எந்த கட்சி பேரும் விஜயோட வாயிலேருந்து வந்ததே கிடையாது. ஸ்டாலின், அங்கிள் ஸ்டாலின்னு சொல்லியிருக்கிறாரு. உதயநிதி பேரை சொல்லியிருக்கிறாரா? யார் பேரும் இந்த மனுஷன் சொன்னதே இல்லையா? ஆனால் அந்த சொல்லாத ஆட்கள்லாம் அவங்களாம் அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா? ஒவ்வொருத்தரும் அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா? இதுதான் விஜயோட ஸ்பெஷாலிட்டியே. எதுவே பேச மாட்டாப்புல. ஒட்டுமொத்த தமிழகமும் அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். எந்த கட்சி தலைவர் பேரையும் வாயால சொல்ல மாட்டாப்புல. ஆனால் அவன் எல்லாம் விஜய் கட்சி குதறிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பிரகாஷோட உண்மை முகம் வெளியில தெரியுதா? ஒரு டிரைவரோட பையன் வந்து எம்எல்ஏ ஆகிறதெல்லாம் சரி கிடையாதுங்க அப்படின்றாப்புல. எம்எல்ஏட பையன்லையோ ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தாமு இருக்கிறாப்புல. இல்லை எங்க ராயபுரம் தொகுதி நம்ம ஜெயக்குமார் எடுத்து போட்டி பண்ணுறாப்புல, அவர் வெறும் ஆட்டோ ஓட்டுநர். அதே மாதிரி பல ஊழியர்களுக்கு சாதாரண வேலை செஞ்சுட்டு இருக்க ஆளெல்லாம் கூப்பிட்டு, நீ கட்சிக்காக உழைச்சவன்டா, நீ எனக்கு வந்து பல ஆண்டுகளாக மக்கள் இயக்கத்தில் நீ வேலை செஞ்சவனு கூப்பிட்டு சீட்டு கொடுத்துருக்காரியா. பல பேர் புதுமுகங்களை இறக்கியிருக்காங்கன்னா அது வேற மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் மூவ். ஆனால் பல இடங்களில் பல ஆட்களுக்கு தன் கட்சியில் சாதாரண உழைச்சவனு கூட கொடுத்துக்கிறார் அந்த மனுஷன். அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்குலாம் பிடிக்கல. இதுதான் சனாதனத்தின் உச்சம். இன்னைக்கு பிரகாஷ் ராஜ் பேசுகிறாருல்ல, ஒரு ஒரு ஓட்டுநருடைய பையனுக்கு நீ எப்படி கொடுப்பா? ஓட்டுநருடைய பையன் ஓட்டுநராக தான் இருக்கணுன்ற ஒரு சனாதன புத்தி. நீ எல்லாம் சனாதனத்தை எடுத்து பேசிட்டு மோடி எடுத்து பேசுகிறாப்பல, ஒரு தகுதி இருக்காயா? அதே மாதிரி கோவையில் மிகப்பெரிய போராட்டத்தை மக்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். போராட்டம் பெரிய போராட்டம். என்ன போராட்டம்னா, எங்களுக்கு காசு கொடுக்கல, திமுக எங்களுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறா, எங்களை ஏமாத்திட்டு பக்கத்து தெருக்கு போய்க்கிறியா, எங்களுக்கு கொடுக்கலன்னு ஒரு 25 பொம்பளை இருந்து போராடிட்டு இருக்குது. சூப்பராக இருக்கியா? அப்புறம் ஒரு அம்மா வந்து எங்களுக்கு எங்கள் பக்கத்துக்குலாம் டோக்கன் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க, அவங்களாம் பரம்பரை திமுக, அவங்களாம் கொடுத்துக்கிறாங்க, நாங்கள் வந்து தாவேகா கட்சிங்கிற நிறைய பேர் பேசிக்கிறதுனால எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான்னு அந்த அம்மா இன்னும் போராடிட்டு இருக்கு. ஏண்டா தமிழகத்தை எந்த நன்மைக்கிட்ட கொண்டா விட்டு எங்கள் மக்களை நல்லா இருந்தாங்கப்பா. அவன் பாட்டு நான் வேலை பார்த்துட்டு இருந்தான். இந்த மக்கள்லாம் தண்ணி வரலன்னு போராடினது நான் பார்த்த கிடையாது, எங்களுக்கு ரோடு வசதி இல்லைன்னு போராடினதை பார்த்த கிடையாது, இல்லைங்க எங்களுக்கு வந்து பள்ளிக்கூட வசதிகள்லாம் இல்லைன்னு போராடினது பார்த்த கிடையாது. ஆனால் எங்களுக்கு டோக்கன் கொடுக்கல, திமுக எங்களுக்கு டோக்கன் கொடுக்க ஏமாத்திருச்சு. அந்த பக்கத்தில் 1000 கொடுத்துக்கிறாங்க, எங்கள் பக்கம் 1500 கொடுத்துக்கிறாங்க. சரி, அந்த பக்கம் 1500 கொடுத்துறாங்க, எங்கள் பக்கம் 1000 கொடுத்துக்கிறாங்க. 500 கம்மியாக இருக்குன்னு ஒரு அம்மா போராடிட்டு இருக்கு. தமிழகமும் சிறப்பாக போராடிட்டு இருக்குது. இந்த தமிழகத்தில் வந்து இதற்கு முன்னாடி இந்த சத்துணவு போராட்டம், அரசு ஊழியர் போராட்டம் பார்த்துருக்கீங்க. இது புதுவிதமான போராட்டம். இதுக்கு என்ன பேர் வைக்கிறதே தெரில. அப்படியான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதற்கு பிறகு நேற்று வந்து விசிகாவில் ஒரு பரப்புரையின் போது ஒரு இளைஞர், அஜித்குமார் என்ற இளைஞர் மின்சாரம் தாக்கி இறந்து போனதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல். இந்த மீடியாக்கள் வந்து எதுவும் வாய் திறந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அது வந்து விஜயோடைய ஒரு கூட்டத்தில் யாரோ ஒரு ஆள் மயக்கம் போட்டதை எடுத்து ஃப்ளாஷ் நியூஸில் போடுற இந்த மாதிரியான இந்த மீடியாக்கள். இப்போ தெரியுதா இது மாதிரி மீடியா ஏன் அப்படி இந்த வேலை பார்க்குதுன்னு? இப்போ திமுக ஒரு விஷயம் நடந்தாலோ, அதற்கு அதோட கூட்டணி கட்சிகள் இது மாதிரி விசிகாவில் ஒரு யார் இறந்து போனாலும் அதை பற்றின எந்த வாய மூடி கம்முன்னு இருப்பானுங்க. ஆனால் விஜய் மாநாட்டில் எது நடந்தாலும் பெருசாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தெரியுதா விஜய் எதுக்கு உங்களை ஒரு இதாக கூட மதிக்கலன்னு தெரியுதா? உங்களெல்லாம் மதிக்கவே கூடாது. நான் ஃபர்ஸ்ட்லாம் பேசிட்டு இருப்பேன், ஏன் மீடியா அவர் விஜய் வந்து பையன் பார்க்க மாட்டேங்கிறாரு, பார்க்கலாம்ல, அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆனதுக்கு பிறகு தான் தெரியுது. ஐ மீன் அந்த ஆஃப்டர் த கரூர் ஸ்டாம்பேடுக்கு பிறகு தான் தெரியுது இந்த மீடியாக்கெல்லாம் நம்மளாம் ஒரு இதாக கூட மதிக்கக்கூடாது. விஜய் கரெக்டாக பண்ணுறாருயா. சொல்லப்போனால் இந்த நேஷனல் மீடியா கூட விஜய் பார்க்கல. எனக்கு எதுக்குடா மீடியா? எனக்கு மீடியா தேவையில்ல, மீடியாவுக்கு தான் நான் தேவை. நான் மீடியா ஒரு அதான் கூட மதிக்க மாட்டேன். ஆனால் மீடியா என் பின்னாடியே சுற்றினே வந்துட்டு வாரு. அதே மாதிரி சுற்றி வந்துருக்குன்னு தலைமை இந்த விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக எடுத்துக்கிட்டாரு. யார் யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அந்த மனுஷன் முடிவெடுத்து வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இதே மாதிரி தானே விஜயகாந்துக்கு பண்ணாங்க. விஜயகாந்துக்கு நம்மளை மாதிரியான வாரியர்ஸ் குரூப் கிடையாதுயா, அதனால தான் அந்த மனுஷனை வந்து சாச்சிட்டாங்க. ஆனால் விஜய் இன்னைக்கு தொட்டா தெரிக்குதா? நீ நியூஸ் மீடியாவே மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவே பார்த்து பயப்படுறாங்கன்னா நம்ம இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு தான். புதுசாக கார்டு இவங்கெல்லாம் ரெடி பண்ணி போட்டுட்டு இருக்காங்களே. அப்போ பாருங்களேன், இப்போ இந்த நேரத்தில் இந்த டெக்னாலஜி உள்ள நேரத்திலேயே நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த விஜய்ன்ற ஒரு நபரை காப்பாற்றுறதுக்கு, இந்த டிவிக்கு கட்சியை காப்பாற்றுறது, இவங்கள மாதிரி அந்த விலை போன அந்த நம்ம மணி சார் சொல்கிற மாதிரி அந்த அறிவாலயம் அல்கௌரியன்ஸாக சொல்லுவாப்பல, அந்த மாதிரி அந்த டாக்ஸுக்கிட்டே இருந்து காப்பாற்ற இவ்வளோ கஷ்டப்படும்ல. அப்போது ஒரு விஜயகாந்த்ன்ற ஒரு நல்ல மனுஷயா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோன்னு இந்த மீடியாலாம்
இந்த அடி அடிச்சிருக்கானுங்க பாப்பா அந்த உறுப்பு நம்மள மாதிரி நம்ம வாரியர்ஸ் அங்கே இல்லைங்கும் ஈஸியாக அடிச்சிட்டாங்க. அவரும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரிகர் ஆகிட்டே இருந்தாரா, ஈஸியாக சாட்சி ஒரு மனுஷனை இல்லாமல் ஆகிட்டாங்க. அந்த அம்மா நீங்கள் ஒசாரிங்கிற மாதிரி உட்காந்து ஸ்டாலினுக்கு முன்னாடியே உட்காந்து சொல்லி நிற்குது, அண்ணா ஆச்சு நல்லா ஆச்சு சூப்பராக இருக்குது ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பலாம், அண்ணாச்சி டக்கரா நல்லா இருக்குது ஆனால் மதுவும் கஞ்சாவும் விளாதிட்டு இருக்கு, வேற எந்த குறையுமே எங்கள் அண்ணாச்சா சொல்லவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, நல்லா இருக்கு நடந்தாலும். அதனால இந்த விஜய் அவர்கள் சூப்பராக அந்த மீடியாவை ஹேண்டில் பண்ணுறாரு. அந்த விஷயத்தில் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். அதே மாதிரி நான் சொல்லிட்டேன், இந்த இஸ்லாமியர்கள் அந்த மஸ்ஜிதில் சொல்கிறாங்க எங்கள் பெரிய பாய் சொல்லிக்கிறாப்பல இந்த வாட்டி வந்து நம்மளுடைய காவலர்கள் வந்து திமுக தான், அதனால் பிஜேபி உள்ளே வந்துடும், விஜய்க்கு ஓட்டு போடாதீங்கன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அச்சு விரட்டி விட்ருக்காங்க. அந்த ஆட்கள்லாம் கேட்காதீங்க. இன்றைக்கி எங்கள் நாகப்பட்டினத்தில் மசூதில் ஒரு கூடி முடிவு எடுக்கிறாங்களாம், எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு பண்ணணும். பாதி வாய் காண்டாயிட்டாயோ நீ சொல்கிற நாளைக்கே கேட்கணும் அப்படின்ட்டு வெளில வந்துட்டாங்க. இதெல்லாம் திருட்டுத்தனத்தை உச்சம். நாங்கள் ஓட்டு போகிற உரிமை நீங்கள் இதுக்கு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, இது எங்களுடைய உரிமைன்ட்டு இன்றைக்கெல்லாம் பிடிநடைய வெளில வேலை மேய்த்தாங்க. இதெல்லாம் வந்து என்னங்க இதெல்லாம் அடியாள கூட்டம் வந்து என்ன செய்யறீங்க எல்லாம் திருட்டு போயிடுங்களா, உட்காந்து பேசலாங்க, முஸ்லீம்குள்ளே அடிச்சுக்கிறீங்களா எல்லாம் திருட்டு போயிடுங்களா. இதே மாதிரி எல்லா மசூதிகளையும் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் யாரும் கேட்கறே கிடையாது, நீ வேற ஏதாவது சொல்லு நான் கேட்டுன்னு போறேன், இந்த விஷயத்துல நீ தலையிடாத, எங்க அண்ணன் நிகராப்பெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அதே மாதிரி நிறைய ஃபாதர்ஸ் எல்லாம் முடிவெடுத்துலாம் நிறைய பண்றதெல்லாம் பார்த்தோம். நிறைய பிஷப்ஸ் எல்லாம் நெத்தி போய் மீட் பண்றதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே. அதனால பல மாதிரியான அந்த நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க பல அந்த மசூதிகளும் சரி, அதே மாதிரி அந்த தேவாலயங்கள்லாம். ஆனால் அங்கே உள்ள மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள்லாம் விஜய் பக்கம் நிற்கிறாங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. நிறைய பேர் ஓப்பனாக வந்து சப்போர்ட் பண்ணும்போது அந்த ஆள் சும்மா ஃபாதர் சொல்லிட்டு இருப்பாப்பல, அங்கே பாருங்க இயேசுநாதர் உங்களை கூப்பிட்றான்ட்டு புரட்டே நாலு தட்டு தட்டிட்டு வந்திருக்க. இந்த விஷயத்துலாம் நீங்கள் வந்து எங்களுக்குலாம் வந்து அறிவுரை சொல்லக்கூடாது. அதே மாதிரி யார் பேச்சு கேட்காதீங்க, இது உங்களுடைய உரிமை. நீங்கள் முடிவெடுத்து நீங்கள் யாருக்கு நாள் ஓட்டு போடுங்க. நான் சொல்கிறேன், எங்களுடைய சார்பாக நாங்கள் சொல்லுவோம், தமிழகம் நல்லா இருக்க விஜய் அவர்களுக்கு விசில் சின்னத்தில் ஓட்டு போடுங்க நாங்கள் சொல்லுவோம். உங்களுக்கு உரிமை இருந்தால் யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு பிடிச்ச சின்னத்தில் நீங்கள் ஓட்டு போடுங்க. மெயினாக உங்களுக்கு பிடிச்ச சின்னம் விசில் சின்னமாக இருந்தால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்.